படத்தில் இருக்க இந்த விளக்கு யார் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பேர் சிம்னி விளக்கு. இதில் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி சணல் திரி இல்லையா நூல் திரி போட்டு எரிப்பாங்க. இதுதான் அப்போல்லாம் எங்களுக்கு லைட்டு வெளிச்சம். இதை வச்சு தான் நாங்கள் படித்தோம் ஸ்கூலுக்கு. அப்புறம் இன்னும் இந்த விளக்கு கூட இல்லாத சில குடும்பங்கள்லாம் ஏழ்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி மருந்து பாட்டிலோ இல்லை பிராந்தி பாட்டிலு இல்லை இங்கு போடுவோம்ல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இங்கு பாட்டில் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த இங்கு பாட்டிலை வச்சு அதையும் விளக்காக யூஸ் பண்ணுவோம். இப்படிலாம் இதெல்லாம் அனுபவங்கள் வந்து 90s 80ஸ்க்கு மட்டும்தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் இந்த விளக்குக்கு பேர் காந்தா விளக்குன்னு சொல்லுவாங்க, காண்டான்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். இது நல்லா தீபம் வந்து நல்லா எரியும், காற்று வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் அணையாது. அதுக்கடுத்து வந்து கண்ணாடி விளக்கு. இதுக்கு பேர் சிம்னி விளக்குலேயே கண்ணாடி. இது வந்து பிறந்த குழந்தைங்க இருக்கிற வீட்டில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காகனா இந்த குழந்தைங்க வந்து நைட்டில் தூங்காதில்ல வெளிச்சம் இல்லைன்னா, அதனால் இந்த சிம்னியை ரொம்ப கம்மியாக வச்சுருவாங்க. திடீர்னு பிள்ளைங்க எழுந்துச்சி அழுதுச்சுன்னா அப்போ வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மேலே அந்த திரி அந்த பிடி மாரி இருக்குல்ல, அது திருவினோன்னா மேலே ஏறிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுற விளக்கு இது. அதுக்கப்புறம் நாளடைவில் அரிக்கேன் விளக்கு. இது வந்து எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம், வெளியில் காட்டுக்கோ என்ன புயல் காற்று வந்தாலும் இது அணையாது. இதை க்ளீன் பண்ணுற சுகமே தனிங்க. அந்த கண்ணாடி வந்து மேலே ஒரு பிடிமே இருக்குல்ல, அதை பிடிச்சி லாக்கை எடுத்தோம்னா ஓப்பன் ஆகிக்கும். அதுக்குள்ளே சாம்பல் வச்சு துடைச்சோம்னா அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். இதெல்லாம் நான் சின்ன வயசில் செஞ்சுருக்கேன், ரொம்ப பிடிக்கும் அது அரிக்கேன் விளக்குன்னா. எத்தனை பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு பேர் வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம், பெட்ரோமேக்ஸ் லைட்டே தான் வேணுமா? அந்த காமெடி யாருக்குமே தெரியாமல் இருக்காது. பெட்ரோமேக்ஸ் லைட்டு இதை வச்சு தான் கல்யாணம், திருவிழா, பொண்ணுங்க சடங்கானா எல்லாத்துக்குமே இது தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு ஒரு ஆள் போயிட்டே இருப்பார். அப்படியெல்லாம் கல்யாணத்துக்கே இவ்வளோ பிரைட்னஸ்ஸு இந்த லைட்டை வச்சு தான் யூஸ் பண்ணாங்க. அப்போல்லாம் சீரியல் செட்டுலாம் கூட இல்லை. அது இல்லாத காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் எல்லாம் டிசைனாக மாறி போச்சு. இது வந்து வாட்டர்லேயே எரியுது, இப்போல்லாம் தண்ணியிலே விளக்கு எரியுது. மாடர்ன் லைஃபுக்கு மாறிட்டோம். ஆனாலும் அப்போ இருந்த அனுபவங்களும் சுகங்களும் இப்போ இருக்கான்னு தெரியல. எத்தனை பேருக்கு இந்த லைட்டு பிடிச்சிருக்கா, இல்லை பழைய சிம்னி விளக்கு அந்த மாதிரி விளக்குகள் பிடிச்சிருக்கா, இல்லை இந்த அலங்கார விளக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன தான் மாடர்ன் லைஃபுக்கு மாறினாலும் பழசம் மறக்காதவங்க நிறைய பேர் இருக்கோம்ல. யார் யார் அப்படி லைக் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.